இல்லையா? வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு சென்னையில் கதிராமங்கலம் கிராமத்தை விட்டு இந்திய எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGC வெளியேற வேண்டும். அங்கு ஜூன் 30ஆம் தேதி நடைபெற்ற அந்த நச்சுவாயு வெளியேற்றத்தின் போது நடவடிக்கை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் பிரதிநிதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போல காவேரி படுகை பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் அமைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. அதில் பெருவாரியான மக்களுடைய ஆதரவை பார்க்க முடிந்தது. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வெற்றி செல்வன் இப்போது நேரலையில் இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நடந்த போராட்டத்தில் அந்த மக்களுடைய எழுச்சியை பற்றி, அதை பற்றி முதலில் நீங்கள் சொல்லுங்கள். அதை எல்லாரும் அந்த போராட்டத்தை பார்த்திருக்க மாட்டார்கள், அல்லது அதை பற்றி தொலைக்காட்சியில் கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அந்த போராட்டத்தின் பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதற்கு பிறகு அடுத்த விஷயங்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக கதிராமங்கலம் கிராமத்தில் நடந்த ஒடுக்குமுறை காவல்துறை நடத்திய தாக்குதலை நாம் எல்லாமே பார்க்கணும். அது குறித்தான தொடர் நிகழ்வாக அதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அரசனுடைய இந்த வன்முறை விளையாட்டத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக அமைப்புகளாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், மார்க்சிய லெனின் அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுக்கு ஆதரவாக அரசனுடைய இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும், ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்ற வகையில் இன்றைய நிகழ்வு நடந்துச்சு. இதில் பெருவாரியான குறிப்பிடத்தக்கது எல்லா பெருவாரியான தலைவரும் கலந்து கொண்டாங்க, எல்லாருடைய ஆதரவு தெரிவித்தார்கள். குறிப்பாக நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ஊரடங்கு சட்டம் இன்னைக்கு அமலாகி வர இருக்கின்றது. கிட்டத்தட்ட வந்துட்டு 2 வார காலகட்டமாக அந்த கதிராமங்கலம் என்டையர் வில்லேஜ், அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டு கீழாக தான் இருக்கு. இன்னும் ஒரு சுமூகமான ஒரு ஜனநாயக நாட்டுக்குரிய பண்பாக அந்த இன்னும் கிராமம் மாறவில்லை. அப்படி ஒரு பிரச்சனை தொடர்கிறது. இந்த நிலைமையில் இந்த போராட்டத்தின் மூலமாக, இன்றைய நிகழ்வின் மூலமாக இத்தகைய நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அந்த மக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் நியாயமான கோரிக்கை எல்லா விதத்திலும் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது. பல்வேறு கட்சிகள், அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். மக்களுடைய எழுச்சி அவர்களுக்கு ஆதரவாக, ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சி அவங்க பார்த்துட்டே வராங்க. அது நெடுவாசலாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக நடந்த கூடங்குளம் போராட்டம் ஆகட்டும், இவை எல்லாமே மக்கள் தங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுவது தயாராக இருக்கின்றார்கள். அது மெரினா போராட்டமாக இருக்கு. அப்போ வீதிக்கு வந்து இப்படிப்பட்ட போராடும் மக்களுக்கு துணை நிற்பதற்கு நம்முடைய மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் இன்றைக்கும் கூட வெளிப்பட்டது, தொடர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டே வருகின்றது. இன்னைக்கும் அது பெருமையாக இருக்கு. கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைவதற்கான ஒரு தேவை இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைய தயாராக இருக்கின்றார்கள். அந்த ஒரு சூழலும் தமிழகத்தில் வந்து உருவாயிருக்கு. அப்ப இந்த 2 விஷயங்களையும் வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் நான் கூடுதலாகவும் பார்க்கிறேன். குறிப்பாக அந்த கதிராமங்கலத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இதை ஆதரித்து பேசுகிறவர்கள், அதை கதிராமங்கலத்தை போல பல கிணறுகள் இருக்கின்றன. அது ONGCயுடைய கிணறுகள், ஏறக்குறைய அதிகாரப்பூர்வமாக 23 கிணறுகள், அதற்கு மேற்படியான கிணறுகள் இருக்கின்றன, எண்ணெய் கிணறுகள். இந்த எண்ணெய் கிணறுகள் என்பவை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. அதாவது ஒரு சின்ன வெளியேற்றம் இருந்தாலும், அதாவது அந்த ஸ்பில் அல்லது லீக், குறைந்த 1 ppm அளவுக்கு லீக் இருந்தாலே கண்காணிக்கப்படுகின்றன என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் ஜூன் 30ஆம் தேதி என்று நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது எந்த முன் யோசனையோ முன்னெச்சரிக்கையோ அவர்கள் சொல்லுகிற கண்காணிப்புகளோ தோற்று போயிருக்கின்றன என்பதை உணர்த்துகிற ஒரு சம்பவமாக அல்லது நிரூபிக்கிற ஒரு சம்பவமாக அந்த சம்பவம் இருக்கிறது. அதை ஒட்டிதான் அந்த மக்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் வந்து நம்பிக்கை கொடுத்ததன் அடிப்படையில் உங்களுக்கு வளர்ச்சி வரும், இப்படிப்பட்ட விபத்துகள் நிகழாது என்று சொன்னதன் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் அமைதி காத்திருந்தோம். ஆனால் இன்னும் நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது என்று ஒரு கொதிநிலைக்கு அந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். இதை பற்றி ஏன் தமிழக அரசு இந்த போராட்டத்தை ஒடுக்குவதில் முனைப்பாக இருக்கிறது? இதே விஷயத்தை ONGC, இதே ஜெயலலிதா ஒருவேளை முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை வேறு விதமாக கையாண்டிருப்பாரா என்றெல்லாம் கேட்க தோன்றுகிறேன். ஏனென்றால் 7 மாவட்டங்களில்
அந்த ஓஎன்ஜிசி அவர்களுடைய ஆயில் பைப்பில், அதாவது எரிவாயு குழாய்களை பதிக்க அவர்கள் முயற்சித்த போது இல்லை அதை தேசிய நெடுஞ்சாலை வழியாக பதியுங்கள், மக்கள் கொந்தளிக்கிறார்கள், போராடுகிறார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்து அரசாங்கம் இது. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு முன்னால் மண்டியிட்டு இந்த செயலை அவர்களுக்கு சாதகமாக எல்லா நடவடிக்கைகளையும் எடப்பாடி தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம். நீங்கள் சொன்னது போல ஒரு ஊரடங்கு சட்டமே அங்கே இன்னமும் நிலவுகிறது என்கிற நிலைமை, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தற்போதைய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல வந்துட்டு ரொம்ப பயந்து போய் தான் இருக்காங்க. அவங்க எந்த விதமான நம்ம அவங்க சொல்லக்கூடியதை நம்ம செயல்படுத்த வேண்டும், எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பட்டவர்த்தமாக தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இதில் நாம் இன்னும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை வந்துட்டு பார்க்க வேண்டும். மத்திய அரசு எல்லா திட்டங்களையும் எப்படி கொண்டு வருகின்றது, இப்படிப்பட்ட திட்டங்களை எப்படி கொண்டு வரார்கள் அப்படின்னு. இப்போ நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது அந்த காலகட்டத்தில் அந்த கெயில் பைப்லைன் பதிக்கின்ற போது அதற்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காவல்துறையினோட அவங்களுடைய ஒப்புதலோடு காவல்துறையினர் துணை கொண்டு பைப்லைன்ஸை வந்து பதிக்கக்கூடிய வேலை திட்டம் நடைபெற்றது. அப்போ தடியடி புரிய நடந்தது. அதற்கு பின்பாக மக்கள் எதிர்த்து பின்பாக தான் வந்துட்டு ஒரு மக்களுக்கு கருத்து கணிப்பு கூட்டம் நடத்தப்பட்டு அதுக்கப்புறமா அது திட்டம் கைவிடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் போயிட்டு கெயில் அவங்க சார்பாக தீர்ப்பு வச்சுக்காங்க, அதை அமல்படுத்த முடியல. ஏனென்றால் மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் இந்த லா அண்ட் ஆர்டர் இருக்கு. இப்போ இந்த திட்டத்துக்கான அனுமதி எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் சட்டப்பூர்வமாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது தமிழக அரசு தான். லா அண்ட் ஆர்டராக இருக்கட்டும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டாக இருக்கட்டும், இதெல்லாம் மாநில அரசுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இப்போது நம்மளுடைய கேள்வி எல்லாம் மாநில அரசாங்கம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தயங்குகிறார்களா, மக்களோடு துணை நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்களா இல்லையா? நீங்க குறிப்பிட்டது போல ஜெயலலிதா இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்துப்பா நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் மக்களோடு ஆனால் குறைஞ்சபட்சம் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை அடித்தனமாக தெரிவித்திருப்பார். அந்த ஒரு நிலைப்பாடு இன்றைய அரசு அந்த நிலைப்பாடில் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இதுல இன்னும் ரொம்ப கூடுதலாக குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அங்கே லீக்கேஜ் வருது, இதுக்கான ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது இருக்கு. நூற்றுக்கணக்கான எண்ணெய் வயல்கள் இந்த மாதிரி தமிழகத்தில் இருந்தாலும் மட்டுமே கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எண்ணெய் வயல்கள் ரொம்ப கம்மி தான். இப்படிப்பட்ட விபத்துகள் அதன் காரணமாக அந்த பகுதியில் நிறைய தீக்காயம் ஏற்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக நரிமண பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி எரிவாயுடைய கசிவின் காரணமாக தீக்காயங்கள் ஏற்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றது. அந்த பகுதி மக்கள் இன்னும் அதுக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்ப என்ன நமக்கு இங்கே சிக்கல் என்ன வருதுன்னா, அடிப்படையில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சிக்கல், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதற்கான எதிர்வினை ஆபத்துகள் இருக்குதான்னு சொல்லி அதை தடுப்பதற்கும் அதை மேலாண்மை செய்வதற்கும் என்ன திட்டறையை வைத்திருக்கிறார்கள், ஓஎன்ஜிசியிடம் என்ன இருக்கின்றது கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்தோம். இந்த 800 பகுதியில் துறைமுக பகுதியில் 2 கப்பல்கள் மோதிக்கொண்டன. அதன் காரணமாக வெளியேறின அந்த ஆயில் ஸ்பில்லேஜை வந்து நம்ம இன்னைக்கும் வந்துட்டு வாடி வச்சு தான் தள்ளி போட்டோம். அந்த பக்கெட் டெக்னாலஜி தான் இருக்கு. அந்த அளவுக்கு தான் எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அதை மேலாண்மை செய்வதற்கும் அதை கையாளு செய்வதற்கும் நமக்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது. இந்த ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கும் பிரச்சனை அதுதான். இங்கே ஒரு தீ விபத்து நேர்ந்தால் அதை உடனடியாக கையாண்மை செய்வதற்கும் அதை மேலாண்மை செய்வதற்கும் நம்மளுடைய ரெவன்யூ அத்தாரிட்டிஸோ அல்லது நம்மளுடைய அரசு அதிகாரிகளோ அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ போதுமான அளவுக்கு தயாராக பயிற்சியோடு இல்லை. ஏன்னா இது குறித்தான எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளானோ அல்லது அதுக்கான மாக் ட்ரில் எக்ஸசைஸோ இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. மக்களிடம் அந்த பயம் இருக்கின்றது. அதன் காரணமாக தான் அவர்கள் போராட வருகின்றார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஓஎன்ஜிசி நிறுவனம் கடந்த 45 ஆண்டு காலமாக இந்த வேலையை செய்துள்ளார்கள். ஆனால் இந்தந்த பகுதியில் நாங்கள் எண்ணெய் எடுப்பதன் காரணமாக இவ்வளவு கசிவு ஏற்பட்டு இதை நாங்கள் எப்படி மேலாண்மை செய்திருக்கிறோம், இப்படி கையாண்டு இருக்கோம், நிலத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்கின்ற எந்த ஒரு ஆய்வறிக்கையும் அவர் முன்னாடி வைக்கவே இல்லை. இப்போ சிக்கல் வந்துட்டு நமக்கு அதுதான். அப்போ ஒரு ஆபத்துக்குரிய ஒரு திட்டமாக இருக்கின்ற போது இந்த சம்பவம் என்ன எடுத்தீங்கன்னா, காலையில வந்து விடிய காத்தால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பைப் லீக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக வந்துட்டு அதிகாரிகள் வரவில்லை. ஒரு 2 மணி நேரம் தாமதத்துக்கு அப்புறம் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆபத்தே இருக்காங்கன்னு சொல்றீங்க, இங்க பாருங்க வருது என்ன, நீங்க எனக்கு என்ன உத்தரவாதம் தரீங்கன்னா அவங்க நியாயமான ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதற்கு பின்பாக மாவட்ட கலெக்டர் வரணும், அவர்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறோம், எங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யுங்கன்னு கேட்கறாங்க. 30 வருடங்களாக நீங்கள் ஒரு எண்ணெய் வயல் வைத்திருக்கீர்கள், அதுல ஒரு லீக்கேஜ் வராதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட கசிவு சம்பவம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி ஆபத்து இருக்கின்ற போது எங்களுக்கான பாதுகாப்புக்கான உத்தரவாதம் என்ன இருக்கின்றது என்று ஒரு சாதாரண கேள்விதான் கேட்கிறாங்க. அது அந்த ஒரு நடைமுறை இல்லாமல், அதற்கான தெளிவான விளக்கம் இல்லாமல் நிச்சயமாக மேற்கொண்டு நீங்கள் செயல்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் மக்களுடைய வாதம். இது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே. ஆனால் அதை கையாளுவதற்கு கூட
நம்மளோட தமிழக அரசு என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒடுக்குமுறையை தான் கையாள. இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த தேவை வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மே மாதத்தில் ONGC நிறுவனம் தமிழகத்தில் மேலும் புதிதாக 110 கிணறுகளை தோண்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கியிருக்கிறார்கள். இப்போ இதுல இன்னொரு கூடுதலா பிரச்சனை, நாம எல்லாம் ONGC மேல மட்டும்தான் வந்து கண்வித்து பார்த்திருக்கிறோம். இது ONGC நிறுவனத்தினுடைய திட்டம் அல்ல. ONGC என்ன செய்ய போகிறார்கள் என்று கேட்டீங்கன்னா, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவெங்கும் எங்கெல்லாம் வந்து நேச்சுரல் கேஸஸ் இருக்கின்றது, ஷேல் கேஸ் எங்க இருக்குது, மீத்தேன் கேஸ் எங்க இருக்கின்றது, பெட்ரோலியம் எங்க இருக்குது என்ற விவரங்களை ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்களுடைய பொது தளத்தில் அவர்களுடைய வெப்சைட்ல அதை வந்து அந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறார்கள், அந்த தகவல்களை சமர்ப்பிக்கிறார்கள். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பன்னாட்டு கம்பெனிகளும் சில டாலர்ஸை மட்டும் நீங்க அதுல கட்டி ஆன்லைன்ல அந்த டேட்டாஸை எடுத்துக்கலாம். அந்த டேட்டாஸை எடுத்துட்டு எந்தெந்த பகுதியில உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு சிறந்த பகுதியாக இருக்கின்ற அந்த நிறுவனம் நினைக்கிறதோ அந்த இடத்துல போயிட்டு தொழில் தொடங்குவதற்கான அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இதுதான் புதிய பாலிசி. கடந்த மாதம் வந்துட்டு நம்ம மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் மினிஸ்டர் அறிவித்திருக்கிறார். ஓப்பன் லிவரேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு இந்த பகுதியில் நெடுவாசல் பகுதியில எனக்கு வந்து என்ன கடை தோன்றது ஈஸியா இருக்கு அப்படின்னா நாங்க வரலாம், கதிராமங்கலத்துக்கு வரலாம், அல்லது பக்கத்துல நரிமணத்துக்கு போகலாம், இல்ல தூத்துக்குடியில் ஒரு இடத்துல கிடைச்சா ராமநாதபுரத்துலயோ திருவாரூர் பகுதியிலயோ தஞ்சாவூர் பகுதியில எந்த இடத்துல என்ன விதமான எண்ணெய் வேலை எடுக்கணும் ஒரு கம்பெனி நினைச்சதுன்னா அந்த இடத்துக்கு அப்ளிகேஷன் போட்டு கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கலாம். சிங்கிள் கிளியர் விண்டேஜ் சிஸ்டம் தான். ஒரு அப்ளிகேஷன் நீங்க வந்து போட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன விதமான ஹைட்ரோ கார்பன்ஸ் இருந்தாலும் நீங்க எடுக்கிறதுக்கான அனுமதி கொடுக்குறாங்க. அந்த நான் கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ் பிரித்து வச்சுருக்காங்க. ஷேல் கேஸ், மீத்தேன் கேஸ், டைன் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எல்லா விதமான கேஸஸையும் எடுத்துக்கலாம். அப்போ முழுக்க தனியார் மயமாக்கப்பட்டதனுடைய சம்பவம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அரசு, மத்திய அரசாங்கம் இவ்வளவு உத்வேகம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கார்பரேட் நலனுக்காக செய்துள்ளார்கள். இந்த அரசியல் நம்ம இப்படி பின்னாடி இருந்து தான் பார்க்கிறோம். ஏன் மத்திய அரசு இவ்வளவு தீவிரமாக செய்யப்படுகிறார்கள்? ஏன் ONGC இதனால் வரைக்கும் இந்த 40 வருடங்களுக்கு என்னைக்குமே ONGC நிறுவனம் இவ்வளவு காவல்துறை பாதுகாப்போடு இவ்வளவு செயல்பட நடந்துள்ளது? ஏன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு பண்ணிருக்காங்க? இந்த சம்பவம் கூட வந்து பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக தமிழக டிஜிபி பார்த்திருக்காங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதற்கு பின்பாக தான் இந்த சம்பவம், இந்த தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. அப்போ இதை வந்து முன்னாடி ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நிர்பந்தத்தோடு கண்டிப்பாக இதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் எங்கிறது வருகின்றது. ஏன்னா நீங்க கமர்ஷியல் ஆபரேஷன் போக போறதே கிடையாது. ONGC நிறுவனம் இதை விட வர்த்தக வியாபாரம் செய்ய போவது கிடையாது. ஒன்லி டேட்டாஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாம் நீங்க பிரைவேஷன் ஆக்கிட்டீங்க. 100% நீங்கள் FDA அலோவ் செய்யப்பட்டுள்ளது. கடந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 99ல் இந்த நம்முடைய இந்திய இயற்கை வளங்களை எல்லாம் தனியார் மயமாக்குவது, தாராளமயமாக்குவது என்ற கொள்கை கொண்டு வரப்பட்டது. 2014 மோடி அரசாங்கம் வருகின்ற போது நியூ எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி என்று கொண்டு வந்தார்கள். அதன்படி ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கான வரையறை 100% FDA அலோவ் செய்வது, ஒரு அப்ளிகேஷன் போனால் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் என்ற கொள்கை கொண்டு வரப்பட்டது. அப்போ முழுக்க கார்பரேட் நலன் சார்ந்தான் இல்லை எல்லாம் நடக்கும். அப்போ நம்முடைய அரசு துறை அதிகாரிகள் எல்லாருமே இப்போ யாருக்காக செயல்பட்டு வருகிறாங்க பார்த்தீங்கன்னா, அரசு துறை அதிகாரிகள் சொன்னாங்க. ஏற்கனவே காவேரி பேசின் ஃபுல்லாக வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருக்கு. இப்போ இந்த ஏற்கனவே கிருஷ்ணா கோதாவரி அந்த பேசின் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோலியம் எல்லாமே ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடியது வந்து மற்ற தனியார் நிறுவனம் வர தயாராக இருக்கின்றது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான போக்கை போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து வெறும் ஒரு மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு உறவு அப்படிங்கிறது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை யார் கையாள்வது, யார் மேலாண்மை செய்வது, யாரிடம் அது இருக்கின்றது, உண்மையிலே இந்த மக்களிடம் இருக்கின்றதா, இல்லை இந்த இயற்கை வளங்களுடைய இறையாண்மையை நாம் பறிகொடுத்து தவிக்கின்றோமா என்கின்ற கேள்விதான் முக்கியமான விஷயம். நிச்சயமா சுற்றுச்சூழல் விஞ்ஞானி சுல்தான் அகமது இஸ்மாயில் இதே கதிராமங்கலம் பிரச்சனை பற்றி இப்போது அரங்கத்தில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஒரு பக்கம் உணவு பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் எரிசக்தி பாதுகாப்பு. இந்த வாதங்களுக்குள் இப்பொழுது மக்களை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பூமி எங்கும் 32 பங்கில் ஒரு பங்கு, மொத்த நிலத்தில் 32ல் ஒரு பங்கு நிலத்தில் தான் விவசாயமே நடக்கிறது. அதிலும் இங்கு குறிப்பாக தஞ்சை ஒரு தமிழ்நாட்டுடைய நற்களஞ்சியம், தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தேவைக்கான நெல் உற்பத்தி ஆகிற, அதாவது அதிகபட்சமான நெல் உற்பத்தி ஆகிற பகுதியாக அது இருக்கிறது. எனவே ஒரு மாநில அரசுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது, ஒரு உணவு உற்பத்தியை உறுதி செய்ய வேண்டும். இங்குள்ள மக்களுக்கு போதுமான, ஏற்கனவே இந்த வறட்சியின் காரணமாக நெல் உற்பத்தி குன்றி இருக்கிறது. இந்த சமயத்தில் அந்த உணவு உற்பத்தியை உறுதி செய்வது, உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது என்பதை ஒரு முன்னுரிமையாக வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. மாநில அரசாங்கத்துக்கு அந்த கடமை இருக்கிறது. அந்த கடமையை தவிர்த்து விட்டு இப்படி, அதாவது நீங்கள் சொன்னது போல இந்த புதிய
எரிசக்தி கொள்கையின்படி புதிய எரிசக்தி கொள்கை, அதில் எண்ணெய் எடுத்து லாபம் சம்பாதிப்பதற்கோ இயற்கை எரிவாயு எடுத்து லாபம் சம்பாதிப்பதற்கோ யாருக்கோ இதை தாரை வார்ப்பதன் மூலமாக இங்க எல்லாரும் பட்டினி பசியாக ஒரு 20-30 ஆண்டுகளில் அப்படியான ஒரு பிரச்சனை வந்தால் அதற்கு மாநில அரசாங்கம் தானே பதில் சொல்லி ஆக வேண்டும். அதை பற்றி உங்களுடைய கருத்து? இந்த உணவு உற்பத்தி அப்படிங்கிற இதில் வந்து இன்னொரு கூடுதலாக இன்னொரு ஸ்டெப் போயிருக்கேன். அதாவது உணவு உற்பத்தி மற்றும் எனர்ஜி இது ரெண்டையும் ஒரு சமநிலையில் வைத்து பார்க்கின்றார்கள். உண்மையிலே நம்முடைய எரிசக்தி தேவைக்காக இதை நாம் செய்துதான் ஆக வேண்டுமா என்ற அடிப்படை கொஸ்டினை வச்சுப்போம் நம்ம. அதாவது உணவு உற்பத்தி எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு எரிசக்தி தேவை, உங்களுக்கெல்லாம் கரண்ட் தேவை, அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமொபைல்ஸ்லாம் பயன்படுத்துறீங்களா, போக்குவரத்து தேவையில்லை என்கின்ற ஒரு வாதம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றது. நாம் இவ்வளவு எண்ணெய் வந்து இறக்குமதி செய்கின்றோம், அதற்கு பதிலாக இந்திய நாட்டில் இவ்வளவு எண்ணெய் வளங்கள் இருக்கின்றன, இயற்கை வளங்கள் இருக்கின்றன, இதை எடுத்து நாம் செய்யலாமே, மேலாண்மை செய்யலாமே, இது பயன்படுத்திக் கொள்ளலாமே என்கின்ற வாதம் வைக்கிறார்கள். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகெங்கும் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை காலநிலை மாற்றம், இந்த கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். இதுக்கான ஒரு மாநாடு நடைபெற்றது, பாரிஸ் மாநகரத்தில் நடைபெற்றது. கடந்த 2016ஆம் ஆண்டு அதற்கான ஒரு ஒப்பந்தமும் கொண்டு வரப்பட்டது. இந்தியா அதில் கையெழுத்திட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக இந்தியா தற்போது வெளியேற்றி வருகின்ற கிரீன் ஹவுஸ் கேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த CO2 கேஸ் மற்றும் பிற வாயுகளை குறைத்துக் கொள்வதாக உறுதியளித்திருக்கிறது. அப்போ நீங்கள் இது குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜிஸ் நோக்கி போகணும். உங்களுடைய ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய போக்குவரத்து அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நீங்கள் வளர்த்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவில் மிக அதிகமாக இப்படிப்பட்ட இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுகின்ற இந்த வாயுகள் எல்லாம் எங்கிருந்து வரும் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்துட்டு நம்மளுடைய போக்குவரத்துலேருந்து வரக்கூடியதான், நம்மளுடைய வெஹிக்கிள்ஸ்லேருந்து வரக்கூடிய தான். அப்போ இது எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் திருப்பியும் பழைய கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன்ஸ்ங்கிறது போனீங்கன்னா அல்லது நான் கன்வென்ஷனல் இதுக்கு போனீங்கன்னா இது எல்லாமே CO2 எமிஷன் பண்ணக்கூடியது தான். இவை எல்லாமே புவி வெப்பமயமான காரணமாக இருக்கக்கூடிய வாயுகளை வெளியேற்றக்கூடியவை. அப்போ இந்த பூமிக்கு மேலும் சேதாரத்தை உண்டாக்கக்கூடியது, நீங்கள் வாழுகின்ற இந்தியாவுக்கு சேதாரத்தை உண்டாக்கக்கூடியது, தமிழகத்துக்கு சேதாரத்தை உண்டாக்குது. அப்போ ஒட்டுமொத்த இந்த பூமியை அழித்து விட்டு நீங்கள் எதற்காக எண்ணெய் உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது எதற்காக நேச்சுரல் கேஸ் எடுக்கணும்னு அடிப்படையான விஷயம் இருக்கு. முரண்பட்ட கொள்கையை நீங்க சொல்றீங்க. பாரிஸ் கன்வென்ஷன்ல போயிட்டு 2030 ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நிச்சயமாக இந்த வாயுகளின் எண்ணிக்கை குறைப்போம் சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கே வந்துட்டு இதுக்கு நெடுவாசலுக்கு நீங்க ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க. இது ரெண்டுமே ஒரே நாள் நடக்குது. இந்த கயோட்டோ புரோட்டோகாலுக்கான கையெழுத்து போட்ட நாள் பாத்தீங்கன்னா நெடுவாசல் பாரிஸினுடைய அடுத்து அது தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா கயோட்டோ புரோட்டோகால் அந்த ரெஜிம் ஒன்று ரெண்டாவது அந்த 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 ஆக்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ராட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்தது பார்த்தீங்கன்னா அது கடந்த அந்த மார்ச் மாதம் நடந்துச்சு. நெடுவாசல் அன்னைக்கு தான் அவங்க அந்த ஒப்பந்தத்துக்கு கொடுத்தாங்க. ரெண்டுமே மார்ச் கடைசி அந்த ரெண்டு ஒரே நாள் நடந்துச்சு. இந்த பக்கம் நெடுவாசலுக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க, இந்த பக்கம் நாங்கள் ராட்டிஃபை பண்ணுறோன்னு சொல்றாங்க, மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோல்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட முரண்பட்ட நிலையில தான் இருக்கு. அப்போ ஒரு சூழலில் பார்வையிலிருந்து பூமியினுடைய அத்தியாவசியத்துக்கான இந்த தேவையா என்ற அடிப்படை கொள்கை இருக்கின்றது. இரண்டாவது பிரச்சனை உணவு உற்பத்திக்கு நிச்சயமாக நம்ம முதலில் கொடுத்தாகணும். நம்ம வந்துட்டு இந்த பெட்ரோல் சாப்பிட்டு நாம போயிட முடியாது. வாகனங்களுக்கு தான் பெட்ரோல் அவசியம் இல்லை. வாகனத்தை விட நமக்கு அடிப்படையான பிரச்சனை உணவு உற்பத்தி தான். எதற்கு நீங்க முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், இங்க இருந்து தான் நீங்க மீத்தேன் கேஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படை. நீங்க வந்துட்டு மாட்டு சாணத்திலிருந்து இயற்கை எரிவாயு எடுக்கலாம், மீத்தேன் எடுக்கலாம். மனித கழிவுல இருந்து மீத்தேன் எடுக்க முடியும். அதற்கான தொழில்நுட்பங்கள் இருக்கணும். வேற எவ்வளவோ குப்பைகள்ல இருந்து லட்சக்கணக்கான டன் கணக்கான குப்பைகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். அந்த குப்பைகளிலிருந்து நீங்கள் தாராளமாக மீத்தேன் எடுக்க முடியும், மற்றும் சில எரிவாயுகளை உங்களால் உண்டாக்க முடியும். அதற்கான மலிவான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. ஏன் அதில் நீங்க முதலீடு செய்ய தயங்குகிறீர்கள் தான் அடிப்படையான கேள்வி. ஏன் உங்களுக்கு அதில் போக மாட்டேங்குது, ஏன் அதுல மனசு வர மாட்டேங்குது அப்படின்னா, இந்த மாதிரி இயற்கை வளங்கள் நீங்க முதலீடு செய்கின்ற போது அதற்கான ஒரு மோனோபொலி கிடைக்குது. பெட்ரோலியம் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்ட ஒரு பொருளாக அது இருக்கின்றது. அதுக்கான மோனோபொலி யாருமே இருக்க முடியாது. ஆனால் ரினியூபிள் எனர்ஜி அப்படி இல்லை. அது தொழில்நுட்பத்தை யார் வேணாலும் வளர்த்தெடுக்கலாம். அப்ப அது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கும். ஒரு சோசியலிச உற்பத்தி முறையை தவிர்த்து விட்டு கேபிட்டலிசத்தின் அடிப்படையில் ஒரு கார்பரேட் இன்ட்ரெஸ்டான அந்த மோனோபொலி ரைட் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை தங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு அதன் மூலம் மக்களையும் வர்த்தகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு லாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு உற்பத்தி சார்ந்திருக்கக்கூடிய உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இருக்குது. அப்ப இது சார்ந்து அரசு வந்து சிந்திக்குது. அரசனுடைய கொள்கை திட்டங்கள் இது சார்ந்து இருக்கின்ற போது நமக்கான பிரச்சனை வருது. அப்ப வெளியே அவங்க என்ன சொல்லும் போது என்ன பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இது எல்லாமே வளர்ச்சிக்கான இந்த வளர்ச்சி அப்படிங்கிற சொல்லும் போது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வார்த்தையா பார்க்கக்கூடாது. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு கேட்கணும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவை, வளர்ச்சிக்கு தேவை, யாரும் மறுக்கவே இல்லை. அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருக்கும்னு சொல்றோம். இதுதான் 1980களில் இருந்து சொல்லிட்டு இருக்கு. இந்தியா இன்னும் சொல்ல போனால் இந்தியா இந்த கருத்தாக்கத்தை உருவாக்கிய முக்கியமான நாடு.
அன்னைக்கு நடந்த உலக மாநாடுகளில் இந்த குரலை எழுப்பியது இந்தியா. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தான் இருக்கணும்னு. நீடித்த நிலைத்த வளர்ச்சினா அது பேர் வச்சாங்க. நீடித்த நிலைத்த வளர்ச்சினா எதிர்காலத்திற்கும் இருக்கக்கூடிய வகையில் இந்த இயற்கை வளங்களை விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அதை எடுத்து பயன்படுத்துதல் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு கான்செப்ட். அதுதான் இன்னும் வருங்கால சங்கதிகளுக்கும் நாம் இந்த பூமியை விட்டு செல்வதற்கான ஒரு அற்புதமான வளர்ச்சி திட்டம். அதை நோக்கி நாம் பயன்படுத்தலாம். அதுக்கான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான மேன் பவர் நம்மகிட்ட இருக்கு, அதுக்கான இயற்கை வளங்கள் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட இல்லாத ஒண்ணே தான் கவர்னன்ஸ். அரசனுடைய செயல் திட்டங்கள் அது இல்லை, அது கொண்டு வரப்பட வேண்டும். அந்த மாற்று சிந்தனை இல்லை, அந்த பாலிசி அவங்க கிட்ட இருக்க. அதை நோக்கி தான் நமது பயணம். அதற்காக தான் மக்கள் போராடுகின்றார். என்னுடைய வாழ்வுரிமையும் என்னுடைய நீரும் நிலமும் காக்கப்பட்டு இப்படிப்பட்ட திட்டங்கள் அமலாக்கப்படுத்த முடியும். இதுக்கான மாற்று சிந்தனைகள் தான் உங்கள்கிட்ட தேவை. அப்படி ஒரு நடைமுறை. நீங்க ஏன் கார்பரேட்டுடைய நலம் சார்ந்து செயல்படுவீங்க அடிப்படையான கேள்வி. அப்போ கார்பரேட் நலத்தை விட்டு மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பித்தாலே இதற்கான மாற்று ஏற்பாடு நிச்சயமாக நம்மளால் செயல்படுத்த முடியும். நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது கொள்கை முடிவெடுப்பதிலும் திட்டங்களை வகுப்பதிலும் மக்களுடைய தேவை என்ன, மக்களை முதன்மைப்படுத்துவது என்ற சிந்தனையிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். அதாவது மக்களை குறைந்தபட்ச மரியாதை, அதாவது ஒரு சக மனிதராக மதிப்பது அல்லது அவர்களுக்கான சுயமரியாதையுடன் அவர்களை நடத்துவது என்பதை இல்லாமல் வேறு விதமான சிந்தனை. இதை முழுக்க நீங்கள் டெவலப்மெண்ட் என்கிற ஒரு விஷயமே மக்களை நீக்கிய டெவலப்மெண்ட் அப்படி என்கிற சிந்தனையிலிருந்து தான் இந்த கோளாறுகள் எல்லாமே பிறக்கிறது. அதனால் தான் இவர்கள் வரும்போது, இவர்கள் எதிர்ப்பாக வரும்போது அவர்களை அலட்சியமாக அல்லது அவர்களை குறைந்தபட்சமாக அவர்களுடைய மனித உரிமைகள் மதிக்கப்படாமல், ஏனென்றால் நீங்களே அந்த வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள். எல்லார் மேலேயும் பிராத்தல் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு போலீஸ் சொன்னதை எல்லா பெண்களுமே அதுல பதிவு செய்திருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன விலை கொடுத்தாவது இதை நடத்தி தீருவது, மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் இல்லை, உணவு உற்பத்தி ஆகிறதா என்பது எனக்கு முக்கியம் இல்லை. இவ்வளவு ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு அரசை நடத்தி செல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? கார்ப்பரேட் என்ன அவ்வளவு மக்களுக்கு கடைசியில் ஓட்டு போட போகிறவர்கள் இதே மக்கள் தானே, இவங்களை தேர்ந்தெடுத்ததும் இந்த மக்கள் தானே, அவருடைய ஓட்டு இல்லாமல் இவர்கள் வரப்போவதில்லை. எனவே மக்களுடைய அச்சமோ மக்களுடைய முன்னுரிமைகளோ தவிர்க்கப்பட்டு ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமாக அரசு நடந்து கொள்கிறது? அரசுடைய கண்ணை கட்டுவது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது அரசனுடைய செயல்பாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். மெக்கானிசம் ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கீங்களா? அரசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பல்வேறு தளங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மத்திய அரசு, மாநில அரசு, இவங்க ரெண்டு பேருக்கான இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரங்கள், இந்த பாலிசி யார் டிசைட் பண்றாங்க அப்படிங்கிற இது ஒரு தனித்தரப்பு. இப்படி இந்த பாலிசியை அவர்கள் கொள்கைகளை முடிவெடுத்துக்கணும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடைபெறுகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் மீது அந்த வன்முறையை நிகழ்த்திய அந்த காவல்துறையாக இருக்கட்டும், கொச்சையாக பேசின ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இது தொடர்ச்சியாக செய்யப்பட்டு தான் வருது. இது நீங்க தனியா ஐசோலேட் பண்ணி பார்க்கணும். இந்த சம்பவத்தில் மட்டும் இது நடத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. காவல்துறை எந்தெந்த இடத்துல நாங்கள் ஹைகோர்ட்ல வந்து அது நேரடியாக பார்த்தோம். வழக்கறிஞராக இருந்தபோது ஹைகோர்ட்டுக்குள்ள அவங்க உள்ள போது தாக்குதல் நடத்தின்ற போது எப்படி பெண் பேக்கெட்ஸ்ல தான் அவங்க தகாத முறையில் நடந்துக்கிட்டாங்க, எந்த வார்த்தைகள் பயன்படுத்தினார்கள், எப்படிலாம் வாசிகள் நடந்ததுன்னா அது நேரடியாகவே நாங்கள் பார்த்தோம். தொடர்ச்சியாக காவல்துறை இப்படிப்பட்ட கலவரங்களை ஒடுக்குவதில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ட்ரைனிங் கொடுக்கப்படுகின்றது, அவருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது. மெரினா சம்பவத்தின் போது அவர்களே வண்டியை தீ வைத்துக் கொள்வது, ஒரு கலவரத்தை ஒடுக்குகின்றோம் என்கின்ற பெயரில் கலவரத்தை இவர்களே உண்டாக்கிவிட்டு அதற்கப்புறம் சில விஷயங்கள் வன்முறையாளர்கள் தூண்டிவிட்டார்கள், நாங்கள் ஒரு அடித்தோம், அதனால பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியது, இந்த சம்பவம் நடக்க வேண்டியது இருந்துச்சு, அப்புறம் ஒரு கமிஷன் போடுவாங்க, அதுக்கு பின்பாக அது மூடி மறைக்கப்படும். காவல்துறை இந்த பேட்டர்னை ரொம்ப காலமாக ஃபாலோ செஞ்சுட்டே வராங்க. இது ஒரு தனி மெக்கானிசம். ஏனென்றால் இந்திய ஆட்சித்துறையில் காவல்துறை இப்படித்தான் இயங்க வேண்டும் என்கின்ற வரையில் தான் வளர்க்கப்படுகின்றார்கள். அதான் மோசமான விஷயம். காவல்துறை என்பது மக்களை பாதுகாக்கின்ற பணியை சார்ந்தவர்கள். அதற்கு அவர்கள் மக்களோடு எளிமையாக பழக வேண்டும், நட்போடு பழக வேண்டும், உறவு முறையோடு இருக்க வேண்டும். ஒரு மனித உரிமை சார்ந்து மாண்போடு நடக்கக்கூடிய அளவில் நாம் அவர்கள் ஊக்கப்படுத்தி வளர்ப்பதில்லை. பிரச்சனை அதுதான். இங்க இருக்கக்கூடிய அதிரடிப்படையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் சொல்றாங்க, இவர்களுடைய வேலைகளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரீயா இருக்க சமயத்துல எல்லாம் போய் பானையை உடைக்கிறது இல்லை அடிங்க அப்படிங்கிறது தான். ஒரு விசில் கேட்டால் உள்ள இறங்கி தாக்குதல் நடத்துவதற்கு மட்டுமே இவர்கள் தயாரிக்கப்படுகின்றார்கள். அதற்கு முன்பாக குறைந்தபட்ச பலத்தை பயன்படுத்துவது, கண்ணீர் புகைகள் வீசுவது, கால் மட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி வரையறை சார்ந்து அவர்களுக்கு எந்த விதமான கற்பிக்கப்படுவதில்லை. எடுத்தோன்னே அவர்களுக்கு தலையில் தாக்குவதற்கு தான் தயாராக இருக்கின்றார். ஆக
காவல்துறையினுடைய மனநிலை அப்படிங்கிறது இப்படிப்பட்டதுதான் வருது. அது அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா தான் இருக்கு. அங்க இருக்கிறவங்க யாரும் விருப்பப்பட்டெல்லாம் செய்யறதில்லை. ஆனால் அவர்களை அப்படித்தான் ஊக்கப்பட்டு வளர்த்தப்படுகிறார்கள். அது ஒரு சிக்கல். அவங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வரோம் என்று உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. இந்த மாதிரி மோசமான நிலைமை இருக்குது, அதனால அது வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இரண்டாவது விஷயம், அரசு இது செய்ய தயாராக. ஏன் அப்படின்னா அரசு வந்துட்டு இப்படிப்பட்ட நிலையில் தான் காவல்துறை வைத்திருக்கு நினைக்கின்றது. ஏன் அப்படிங்கிற போது அரசை பின்னாடி இருந்து இயக்கிறவர்கள் யாராக இருக்கின்றார்கள்? நீங்க குறிப்பிட்டது போல மக்கள் ஓட்டு போட்டுதான் இவங்க தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் இந்த வாக்குகளை பெறுவதற்கான வேறு விதமான வழித்திட்டங்களை அரசு சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வைத்திருக்கார்கள். சிக்கல் நமக்கு வந்து அதனாலதான் வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நம்ம நிறைய வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தேர்தல் முறையில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. ஏனென்றால் ஓட்டெடுப்பில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொள்வதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் மட்டும்தான் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப அந்த பகுதி மக்களை மட்டும் எப்படி நாம கேப்சர் பண்றது, அவர்களை மட்டும் நம்ம கைக்குள்ள எப்படி கொண்டு வருவது என்பதற்கான பல்வேறு திட்டங்களே வந்துட்டு வருது. அது தனியான ஒரு இயங்கில தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகின்றது. அவர்கள் எப்படியெல்லாம் நம்ம கரப்ட் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மக்களை நாம் கரப்ட் செய்து தான் வைத்திருக்கிறோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு இந்த தகவல் மட்டுமே போதும் என்று கொடுக்கப்படுகின்றது. இதை சார்ந்து வெளிப்படையாமல் இந்த ஒரு இதுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அதற்கு தான் இங்க தமிழகத்துக்கு அதிகமாக டாஸ்மாக் போன்றதோ பிற போதை சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான வசதிகள் நமக்கு, அது சினிமாவாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு சாதாரண ஜனரஞ்சகமான ஒரு விஷயமா தெரியும். ஆனால் அடிப்படையில் நாம் சினிமா சார்ந்தும் கிரிக்கெட் சார்ந்தும் தான் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பொலிட்டிக்கல் சார்ந்து நாம் சிந்திப்பதில்லை, அது குறித்து விவாதிப்பதில்லை. நம்மளை வந்து திசை திருப்பதற்காக இப்படி பல்வேறு விதமான நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிறைய நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி மக்களை ஒரு நிலையில் வைத்திருப்பது. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஃபியர்னு சொல்லுவோம். மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தலே வைத்திருப்பது. இதையும் அரசு நடைமுறைப்படுது. மூன்றாவதாக அரசுக்கு பின்னாடி இந்த கொள்கைகளை யாரு திட்டமிடுவது, யாருக்கு நலம் சார்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் வருது. கார்பரேட் நலம் சார்ந்து. இதுல நாலாவது இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ அரசனுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளும் செயல்பாடுகளும் எல்லாம் இன்னும் பின்னாடியாக யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா WTO போன்ற அமைப்புகள் இருக்கு. உலக வர்த்தக கழகம் என்று சொல்லிட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள், வேர்ல்டு பேங்க், IMF, இவங்கெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு, மூன்றாம் உலக நாடுகளுக்கு நிதி உதவி செய்கின்றார்கள். கூடுதலாக உங்கள் நாட்டில் என்னென்னலாம் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட வேண்டும், அதை எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம், அதை எப்படியெல்லாம் அமைக்கலாம், அமல்படுத்தலாம், அதுக்கான ஸ்ட்ரக்சரல் ஐடியாஸும் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கான காசும் கொடுத்து இந்த திட்டத்தை நீ இப்படி செய்ய, இப்படி அமைப்புகளை உருவாக்கு என்பதற்கான தெல்ல தெளிவான வரைகள். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு WTO மட்டும் 36 விதமான அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. அதுல எதுல எல்லாத்தையுமே இந்தியா கையெழுத்து போடுறது. ஒவ்வொரு துறையிலும் ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சர்வீஸாக இருக்கட்டும், இல்ல இப்ப இந்த GST உட்பட எல்லா மாற்றங்களுமே அடிப்படையா எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் வருது. அப்போ நம்ம வெஸ்டர்ன் எக்கனாமியில இருந்து எடுத்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் நம்மளுடைய ஜியோகிராபிக்கும் நம்மளோட எக்கனாமிக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு மேற்கத்திய பொருளாதார கொள்கையில் வலுக்கட்டாயமாக திணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் மீது. இல்ல இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த வளர்ந்த எல்லா நாடுகளுமே முதல் அவங்களுக்கு அவசியம் என்ன, ஃபுட் செக்யூரிட்டி. உணவு உற்பத்தியில முதல்ல தன்னிறைவு அடையணும். அது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், முதல்ல உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி உயர்கல்வியில முழுக்க அது ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சோசியல் செக்யூரிட்டி நெட், அந்த முழுக்க சமூக பாதுகாப்பு, இதுதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உணவுல தன்னிறைவும் சரி, உயர்கல்வியில முழுமையான வளர்ச்சியும் சரி, இந்த ரெண்டும் தான் நம்மள வளர்ந்த தேசங்களா வச்சிருக்குங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். இதை அப்படியே உள்வாங்கி, நீங்கள் அவர்கள் சொல்வதை உள்வாங்கி கொண்டு இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லும் போது இவர்கள் சுயமரியாதையோடு சுய சிந்தனையோடு எதையும் பார்ப்பதில்லையா? அதுதான் கேள்வி. இப்ப இருக்கக்கூடிய கேள்வி, அவன் எப்படி அந்த நாடுகள் வளர்ந்த நாடுகளாக மாறின என்று நீங்கள் பார்த்தீர்களானால் மனித வளர்ச்சி குறியீட்டிலோ எல்லாத்துலயுமே அவன் டாப்ல இருக்கிறான். ஒரு உபரி பொருளாதாரமா மாறி இருக்கேன்னா அடிப்படை முதல் விஷயமே உணவு, அப்புறம் ஆரோக்கியம், கல்வி. அதுல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகள் வேற, அமெரிக்கா வேற. ஐரோப்பாவோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி. அவர்கள் அங்க இருக்கக்கூடிய சமூக குடிகள் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சோசியல் செக்யூரிட்டி நிறைந்திருக்காங்க. அமெரிக்காவில அதே விஷயம் இல்ல. அமெரிக்கால சோசியல் செக்யூரிட்டி இல்ல. நான் அதான் முரண்படுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கிலாந்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 100% உங்களுக்கான ஹெல்த் கேர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அரசே. ஆனால் அமெரிக்கால அப்படி இல்லை. நீங்க இன்சூரன்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு ஹெல்த் கேர் கிடைக்கும். எஜுகேஷன் இல்ல. அதை வந்து எல்லாருக்குமானதா ஒபாமா மாத்தினாரு. அதை இப்ப ட்ரம்ப் வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியல. உங்களுக்கு வந்துட்டு அமெரிக்கன்ஸ் உடையது பிரச்சனை. உங்களுக்கு வந்து அது ஒரு தீவிரமான ஒரு கேபிட்டலிஸ்ட் மோட்ல. ஆனா
வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு சாரி இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு அவங்க கேபிட்டலிஸ்ட் அண்ட் டெமோக்ராட் ரெண்டு ஒரு மிக்ஸ் பண்ண ஒரு சோசியலிஸ்ட் பேட்டர்ன் சேர்த்தா பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுவிட்சர்லாண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிட்டி ஓரியன்டட் உற்பத்திக்கு அவங்க போயிட்டாங்க, அந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு அவங்க வந்து போறாங்க. அந்த மாதிரி நிறைய நாடுகள் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ல அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து முழுக்க முழுக்க கேபிட்டலிஸ்ட் மட்டுமே எடுத்துக்கல, சோசியலிஸ்ட் பேட்டர்னையும் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. வேற அமெரிக்கன்ல தான் எடுக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பழைய நம்ம சோசியலிஸ்ட் பேட்டர்ன்ல இருந்ததுனாலதான் இந்தியா இந்த அளவுக்கு ஆச்சு. இன்னைக்கு இவ்வளவு குழப்பங்கள் வந்ததுக்கு அப்புறம் நின்றுது. அதை நவரத்னா சொல்லக்கூடிய நேஷனலைஸ் பண்ணப்பட்ட முக்கியமான அந்த அரசு துறையின் நிறுவனங்கள் தான் இன்று வரை இந்தியாவை காப்பாற்றி கொண்டு வருகின்றது. நீங்க அதையெல்லாம் தனியார்மயமாக்கும் போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கும். ஏன்னா 100 கோடிக்கு மேல அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல நீங்க முதலாளித்துவம் கொண்டு வருதும் போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தான் உங்களுக்கு வந்துட்டு உருவாக்கும். அது பல்வேறு விதமான மக்களை ஒடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புல தான் கொண்டு போய் முடியும். அப்படிங்கறத அப்படியே பிளைண்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த ஜாதிய சமூகத்தை புனரமைப்பது போன்ற ஒரு சிக்கல். அது உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான முரண்பாடுகள் உங்களுக்கு வந்துட்டு உருவாகும். பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் கல்வியை படிக்கணும், பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் சட்ட உதவி கிடைக்கும். இன்னைக்கு அமெரிக்காவில் அப்படிதான் வந்துட்டு நீங்க வந்து லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணணும்னா ரொம்ப ஒரு சாமானியன் போய் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. கோர்ட்டில் ஒரு நீங்க ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு அவரை வந்துட்டு என்கேஜ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான வரும். அது இங்க நம்ம ஹைகோர்ட்ல அப்படி இல்லை. 500 ரூபாய்க்கு பெயில் பெட்டிஷன் போடுறவங்க இருக்காங்க, 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பெயில் பெட்டிஷன் போடுறவங்க இருக்காங்க. இந்த வேரிட்டி உங்களுக்கு இருக்கு. அங்க உங்களுக்கு அந்த இது கிடையாது, அந்த ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு வந்து தரப்படுவதில்லை. ஏனென்றால் அவ்வளவுக்கு அளவு அங்க வந்துட்டு ஹைலி மோனோபலைஸ்டான ஒரு சிஸ்டமா இருக்கு. அதை நீங்க இந்த மாதிரி இந்தியா போன்ற ஒரு ஜனநாயகத்தில் கொண்டு போய் முடியுங்க. அமிர்தாசன் அதற்காக தான் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் என்ற கான்செப்ட் முன்வைத்தார். நம்மகிட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, மக்கள் நல அரசு. தமிழ்நாடு அந்த பாதையில 50 வருடங்களாக அது நோக்கி தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. அவர் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ரொம்ப குறிப்பிட்டு பேசிட்டே வர்றாரு. அவருடைய அந்த அன்குளோரி இந்தியா சொல்லக்கூடிய அந்த முக்கியமானதுல திருப்பி அவர் பேசுறதுதான் தமிழ்நாடு மிகச்சிறந்த வகையில் இருக்கின்றது, அதே பாதையை நோக்கி கொண்டு போக வேண்டும் என்கின்ற நமக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அப்போ அரசு இதுக்கு ஏன் முன்னுரிமை கொடுப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு. அப்போ இந்த மோடி அரசாங்கத்தினுடைய விளைவு இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம பல எல்லா காலகட்டத்திலோட இந்த மோடி அரசாங்கத்தினுடைய இவர்கள் பின்பாக இருக்கும் நடைமுறை இருக்குங்களா, இது ரொம்ப சிக்கல. இவங்க மோர் அத்தாரிட்டிவாக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ்ரேல் நாயக்கு போயிருக்கக்கூடிய இந்த பயணத்தை கூட எடுத்துக்கோங்க. மோடி அரசு இது நாள் வரைக்கும் எந்த இந்திய பிரதமருமே இஸ்ரேலுக்கு போகல. இஸ்ரேலிடம் நாம் சென்று இருப்பது நம்முடைய வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறது. மோர் நாம் அமெரிக்கன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், மோர் அமெரிக்கன் ஸ்டேஷன் இருக்கோம். அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய அயலொரு கொள்கை என்பது ஆபத்தான கொள்கை. ஏனென்றால் உலக அளவில் 3ஆம் உலக நாடுகளுக்கு தலைமை தாங்கியது இந்தியா. அது பிரேசிலுடைய தென் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும், ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும், இவை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் என்கின்ற அந்த 3ஆம் உலக நாடுகளுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உலக வர்த்தக மாநாடாக இருந்தாலும் சரி, இந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாடுகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு விதமான உலக மாநாடுகளில் இந்தியா இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி தங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் ஃபண்டிங் வந்துட்டு போராடி பெற்றுக்கொண்டனர். தொழில்நுட்பங்களையும் வளர்த்தெடுப்பதில் ஒரு முக்கியமான பங்காற்றினர். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமையில இருந்து நாம மாறி மோர் அமெரிக்கன்ஸ் நோக்கி போவதுடைய பிரச்சனை என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கனுடைய நலம் சார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்களை அமல்படுத்துவதற்காகவும் இந்த 2 நாடுகளுக்கான வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே அடிப்படையாக கொண்டு, அந்த பொருளாதார வளர்ச்சி என்கின்ற போது நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, மக்கள் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி அல்ல. அப்படி என்ற நோக்கத்தில் நம்மளுடைய கொள்கை திட்டங்கள் மாறுபட்டே போயிடுது. அப்ப இதற்கு பின்னணியாக இருந்து இந்த முடிவுகளை எடுப்பது யார்? அதுதான் அடிப்படையான. இது வெறும் வந்துட்டு மோடி அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் மட்டும் எடுப்பதல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய RSS என்கின்ற ஒரு அமைப்பினுடைய ஐடியாலஜியிலிருந்து வரக்கூடிய ஒரு சிந்தனை போக்கு, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது இந்த வலதுசாரி சிந்தனை சார்ந்து இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து வரக்கூடிய சிந்தனை போக்கு இது அவர் முன்னிறுத்தப்படுகிறார். அவருக்கு பின்னாடி இப்படிப்பட்ட அமைப்புகள் இதற்கான தரப்புகளை எடுத்துக்கொண்டார். அதன் அடிப்படையில் இந்தியா இப்ப நகர்ந்து கொண்டிருக்கு. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம் இங்கதான் எதிர்நோக்கிட்டோம். இதுல இருந்து தான் நம்ம இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே இன்டர் கனெக்டடான ஒரு விஷயம். இப்ப தனித்தனியாக நடக்கல. இந்த கதிராமங்கலமும் இஸ்ரேலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான். இது தனியாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இஸ்ரேல் அவர்களிடம் போயிட்டு பொருளாதாரத்துக்கான ஒப்பந்தம் போடுகின்ற அதே நேரத்தில் ராணுவ தேவைகளுக்காகவும் பொருளாதாரம் போடுறாரு. அப்ப இன்னைக்கு என்ன அடுத்து சைனா நமக்கு இப்போ உள்ள வரப்போகுதுன்னு பயன்படுத்துறாங்க. அப்ப மக்களை திசை திருப்புவதற்காக சைனாவிடம் நாம் பேசுவதற்கு தயாராக இல்லை, ஆனால் இஸ்ரேலிடம் பேசுவதற்கு தயாராக இருக்கட்டும். சைனாவிட இருக்கக்கூடிய பிரச்சனை முரண்பாடு பேச்சுவார்த்தையில் தீர்க்கக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை, நாம் அதற்கு தயாராக இல்லை. உங்களிடம் ட்ரம்ப் பேசவே தயாராக, ஆனால் அவரை ஓடி ஓடி கட்டிப்பிடிக்கின்றார் மோடி. அப்ப இந்த முரண்பாடை வந்து அப்ப என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவர்களுக்கான அந்த கொள்கை சார்ந்த அரசியல், இவர்கள் வலதுசாரி கொள்கைகள் மீது மிக தீவிரமாக இருக்கின்றார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்காக அதை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள், நம்மை சேர்த்து இழுத்துக் கொண்டே போகின்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட இந்த நகர்வுகள் இருக்கல, இவை எல்லாமே பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதே இல்லை. நாடாளுமன்றத்தில் வந்துட்டு என்னைக்கு WTO நம்ம கையெழுத்து போட்டதுக்கு பின்பாக நாடாளுமன்றத்தில் அது குறித்தான விவாதம் வரவே இல்லை.
தனியார்மயமாக்கும் போது அந்த கொள்கைகள் புதிய கொள்கை வருகிறது. ஜிஎஸ்டி இன்னைக்கு விவாதிக்கப்படவே இல்லை, டிமானிட்டேஷன் விவாதிக்கப்படவே இல்லை. இஸ்ரேல் நோக்கக்கூடிய இந்த பாதையும் கூட இன்னைக்கு வரைக்கும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை. அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட முக்கியமான கொள்கை மாற்றங்கள் எந்த விதமான விவாத பொருளும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு பாசிசன் அடிப்படையிலான ஒரு ஜனநாயகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைய அரசை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். மிக விரிவாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள். கதிராமங்கலத்திலிருந்து எப்படி ஒரு பூகோள அரசியலோடு அதுவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது, அது மக்களை அவர்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக நிர்பந்திப்பது என்பது எங்கிருந்து வருகிறது என்பது பற்றிய உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். நிச்சயமாக கதிராமங்கலம் என்பது குத்தம்பாக்கம் இளங்கோ அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு கதிராமங்கலம் பற்றி இதே அரங்கில் பேசினார்கள். அப்போது மிக தெளிவாக சொன்னார்கள், கிராமத்தை சீண்டி பார்க்காதீர்கள், அவர்கள் திருப்பி அடிப்பார்கள், அவர்கள் தன்னிறைவு பெற்றவர்கள், அவர்கள் உங்களை சார்ந்தில்லை, அவர்களுடைய உணவை சார்ந்துதான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை சொன்னார்கள். எனவே அதில் நம்பிக்கை இருக்கிறது, மக்கள் எதிர்த்து நிற்பார்கள், எழுந்து நிற்பார்கள் என்று நம்புவோம். இந்த அரங்குக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.